எப்படி ஒரு பையன் லவ் பண்ண வைக்கிறது எல்லா டோலியும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ரைட். அதை நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். ஃபைன் டோலிஸ். இது எனக்கு ரீசெண்டாக ஒரு ஃபோன் கன்சல்டேஷன் கிளைண்ட்டோட ஸ்டோரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு குருன்னு கால் பண்ணாங்க. லவ் குருங்கிறதுனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, குரு நானும் அந்த பையனும் 7 இயர்ஸாக பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஓகேவா. எனக்கு முன்னாடி தான் அந்த பையன் லவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த பையன்ட்ட நான் சொல்லவே இல்லை, ஓகே. இப்போ லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி தான் நான் அந்த பையன்ட்ட சொன்னேன். நானும் அந்த பையனும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் அந்த பையன்ட்ட சொன்னேன். அது முன்னாடி வரையும் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தான். எனக்கு அடிக்கடி கால் பண்ணுவான், மெசேஜ் பண்ணுவான், எல்லாமே பண்ணுறான். பட் நான் ப்ரப்போஸ் பண்ண பிறகு என் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சு. என்கிட்ட பேசுறதே அவன் நேரில் அவாய்ட் பண்ணிட்டான். இந்த 1 இயராக நான் தான் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணுறேன், எப்போ பார்த்தாலும் கால் பண்ணுறேன். அவனுக்காக டான்ஸ் ஆடி வீடியோ போகிறேன், அவனுக்காக இம்ப்ரெஸ் பண்ணுறக்காக பாட்டு பாடுறேன், அவனுக்காக லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன், ஓகே. அவனுக்கு நான் ஆம்பளை போய் மாதிரி நான் அவனை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டுருக்கேன். அவனுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறேன், என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாமே நான் பண்ணிட்டேன். பட் இன்ஸ்டெட் அவன் என் கிட்ட வரப்பெல்லாம் என்னை விட்டு கம்ப்ளீட்டாக விலகி தான் போகிறான். ஸோ எப்படி அந்த பையன் லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லி என்னை கேட்டாங்க. ஃபைன் டோலி. ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க, ரைட். அதனால் என்ன பண்ணுறீங்க, அவங்க பாட்டு பாருங்க, டான்ஸ் ஆடுறீங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, டிபி வைக்கிறீங்க, பார்த்தாலும் கால் மெசேஜ், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுறீங்க, ரைட். இப்படிலாம் பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்படி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க யார் ஃபஸ்ட்டு? அவங்க ஹையர் வேல்யூ. நீங்கள் யார்? நீங்கள் லோயர் வேல்யூ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஹையர் வேல்யூ பையனாவது லோயர் வேல்யூ பொண்ணை லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பானா? கண்டிப்பாக மாட்டான். கேர்ள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்படி அந்த பையனை உங்களை லவ் பண்ண வைக்கிறது? அதுக்கு அந்த பையன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். அந்த பையன் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடணும், உங்களுக்காக டான்ஸ் ஆடணும், ஸ்டேட்டஸ் வைக்கணும், டிப் வைக்கணும், உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும், உங்களுக்காக ஃபுட் எடுத்து வரணும், உங்களை ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணணும், உங்களாவே கம்ப்ளீட்டாக இம்ப்ரெஸ் பண்ணணும். இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு பையன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் யார்? ஹையர் வேல்யூ கேர்ள், ரைட். ஹையர் வேல்யூ கேர்ள். அந்த பையன் லோயர் வேல்யூ. ஹையர் வேல்யூ பொண்ணா லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பானா? கண்டிப்பாக நினைப்பான். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பையன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறானோ அவ்வளோக்கு அந்த பையனுக்கு நீங்கள் ஹையர் வேல்யூவாக தருவீங்க. அவன் கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணுவான், கல்யாணம் பண்ணிப்பான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஃபைன். எப்படி ஒரு பையனை உங்களை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறது? டோலிஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது வெறும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு பையன் உங்களை கம்ப்ளீட்டாக சேஸ் பண்ணிடுவான்னு கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருந்தால் தான் ஒரு பையன் உங்களை கம்ப்ளீட்டாக சேஸ் பண்ணுவான், உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ அதை ஃபுல்லாக நான் வரிசையாக ஒரு வீடியோஸ்லையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சம் டோலிஸ் இருப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பிகினிங்லேயே ஒரு பையனை நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாம் பிகினர்ஸ், உங்கள் சைக்காலஜி பெருசாலாம் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போவே ஒரு பையனை கம்ப்ளீட்டாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்க. தெரிஞ்சுக்கோங்க, பிகினிங் தான் நீங்கள். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்காவது ஒரு பையனை உங்களை ஈக்குவலாவது இம்ப்ரெஸ் பண்ண வைக்கணும். அப்படி அந்த பையன் உங்களை ஈக்குவலாக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, அவன் உங்களை ஈக்குவல் வேல்யூன்னு நினைக்கிறான். ஈக்குவல் வேல்யூ நினச்சா கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணுவான், கல்யாணம் பண்ணிப்பான். அதுலேயும் எந்த டவுட்டும் கிடையாது. பட் அந்த பையன் ஈக்குவலாக கூட உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணல, உங்களோட ரொம்ப கம்மியாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னா அந்த பையன் ஹையர் வேல்யூ அவனை நினைக்கிறான், உங்களை லோயர் வேல்யூ நினைக்கிறான். கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணிக்க மாட்டான், கல்யாணம் பண்ண மாட்டான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ திரும்பவும் கிளியராக சொல்கிறேன், ஒரு பையனை எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ரொம்ப ஹையர் வேல்யூவாக தெரிவிங்க. அந்த பையன் உங்களை கண்டிப்பாக லவ் பண்ணுவான், கல்யாணம் பையன் எந்த டவுட்டும் கிடையாது. பட் பிகினிங்கில் அது பண்ணுறது கஷ்டம். ஸோ அட்லீஸ்ட் ஈக்குவலாகாது அவனை உங்களை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கணும். அப்படி இம்ப்ரெஸ் பண்ண வச்சிங்க அப்படின்னா அவன் உங்களை ஈக்குவல் வேல்யூவை பார்ப்பான், அவன் உங்களை கண்டிப்பாக லவ் பண்ணுவான், கல்யாணம் பண்ணிப்பான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் கம்மியாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னா உங்களை ரொம்ப லோயர்வாக நினைக்கிறான், கண்டிப்பாக உங்களை லவ் பண்ண மாட்டான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நோ டவுட். ஸோ டோலிஸ், இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர்.